வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்களுக்கு நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்பதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த காணொலியில நாம ரிஷப ராசிக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பாத்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ குரு ஏப்ரல் மாசம் கடைசியில மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுறது எல்லாத்துக்கும் தெரியும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 4 ஆண்டு கிரகமும் பெரிய பயிற்சி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்துல உச்சம் பெறுகிறது. ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். எப்பவுமே ராசி அதிபதி உச்சம் பெறும் பொழுது ஒரு உத்வேகமும் வாழ்க்கையில செயல்பட வேண்டிய எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகுங்கிற கிரகம் 11ஆம் இடத்துல சுக்கிரனோட விஷயத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 50-60 ரூபா தான் வரக்கூடிய அமைப்பும் சில தாக்கங்கள்லாம் கொஞ்சம் டல் ஆகும். அதாவது வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இழுவையா இருக்கக்கூடிய விஷயங்களும் என்னதான் சில உத்வேகமும் சில கிளாரிட்டியும் வந்தாலும் சில தடங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் எல்லா பருவத்தினருக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகுங்கிற இருள் கிரகத்தோட சுக்கிரன் கெடும் பொழுது கொஞ்சம் பாதிப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரதான் செய்கிறதுங்க. உங்களுக்கு சாதாரண ஒரு நியூட்ரலான தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சில கிளாரிட்டி சில விஷயங்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஹேர்டல்ஸும் கொடுக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்குறாரு. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராகுபடியிலிருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு போறதும் நல்ல விஷயம்தான். ஸோ அப்படிங்கிறப்போ மாதம் முதல் இருக்கக்கூடிய ஒரு 3 வாரங்கள் நல்ல வாய்ப்புகளும் நல்ல உத்வேகமும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சில தடைகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும், அதாவது எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சீராகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகுபடியிலிருந்து ராசி அதிபதியும் விலகுகிறார். மற்ற சுக்கிரன் புதன் அப்படிங்கிற கிரகமும் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு சில புதிய முயற்சிகள் எடுத்து ஒரு திட்டம் தீட்டி சில உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. என்னதான் திட்டங்களும் அந்த உத்வேகம் வந்தாலும் சில இடர்பாடுகளும் நம்ம முதல் 2 வாரம் 3 வாரம் சந்திச்சு கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபிளான ரிசல்ட் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாசம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா சூரியனே 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ஒரு 4ஆம் வீட்டு அதிபதியே 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இடம் ரீதியான சில விஷயத்துல ஒரு சுப விரயங்கள் பண்றது, வர வேண்டிய பணம் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்கனால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி உச்சம் பெறனாலையும் ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் டல் ஆகிறதுனாலையும் ஒரு மாதிரி மிக்சடான ஒரு மாதமாகவும் இருந்து என் ரிசல்ட் ராகுவிட்டிருந்து பிரிஞ்சு வரவங்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறனால என் ரிசல்ட் கடைசி வாரம் ஏப்ரல் மாசத்துல ரிஷபராசிக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை எதிர்கொண்டு அடுத்து வரக்கூடிய திட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலையை கடைசி வாரத்தில் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.